எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, மாறாத கர்த்தர் நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி பலப்படுத்தி நிறுத்துவாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது யாத்திராகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு கட்டு உங்களை கட்டி நிலை எங்கேயும் போக விடாமல், மேன்மைப்படுத்த விடாமல், வேலைக்கு போக விடாமல், மேலே வளர விடாமல் ஏதோ ஒரு கட்டு உங்களை கட்டி வைத்திருக்கலாம். நல்லா ஜெபிச்சுட்டு இருந்தோம் பிரதர், நல்லா ஆராதிச்சுட்டு இருந்தோம் பிரதர், நாங்கள் எப்போவுமே கர்த்தருடைய முகத்தையே பார்த்துட்டு இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து போய் நாங்கள் நிற்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தகர்க்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ள முடியாமல் கலங்கி நிற்கிறோம் என்று சொல்லி நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தரை நாம் அறிந்து கொள்வதற்கு அவர் என்ன செய்கிறார்? ஒரு விடுதலையை கொடுக்கிறார். யாருடைய கருத்து விடுதலை கொடுக்கிறார்? கொடூரமாய் நடத்துகிறவர்கள், அடிமைப்படுத்துகிறவர்கள், நமக்கு விரோதமாய் போராடினவர்களுடைய கரத்திலிருந்து நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன என்று பார்ப்போம். அது சங்கீதம் 107வது சங்கீதம் 19வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் என்று சொல்லி. தங்களுடைய ஆபத்தான சூழ்நிலை, நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் எப்படி போவதென்று நாம் யோசிப்பதை விட்டுவிட்டு கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட பழக வேண்டும். நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிட கூப்பிட கூப்பிட, அவரை நோக்கி நாம் முறையிட 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 கர்த்தர் நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலருடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி. இன்றைக்கு ஏதோ ஒரு பெருமூச்சு உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு டிப்ரெஷன் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தர் விடுதலையாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் அற்புதம் செய்வார், உங்கள் தலையை உயர்த்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக ராஜா. எல்லா ஆபத்துக்கும் நாசமோசத்திற்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாருடைய முகங்களில் இருந்து, தண்டவரின் முகங்களில் இருந்து கண்ணீரை துடைப்பீராக, வேதனை மாற்றுவீராக, துக்கத்தை மாற்றுவீராக, ஆண்டவரே போராட்டங்களை மாற்றுவீராக. விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.